அடிச்சா வாங்கிக்க, திருப்பி அடிக்கக்கூடாது, ஒரு போராட்டம் பண்ணா அமைதியா போராட்டம் பண்ணணும், போலீஸ் சிறை செல்ல தயார்னா சிறைக்கு வரும். ஒத்துழையாமை இயக்கத்தில் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. கோர்ட்டில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அவரை கேட்குறாங்க, அரசோடு ஒத்து போங்களே, ஒன்றும் காந்தி ஒன்றும் மிகப்பெரிய வீரன்லாம் கிடையாது, வெளிந்த தியாகம், உள்ளத்தில் அந்த உறுதி சொல்றான். ஜட்ஜி கேட்குறாங்க, நீங்க அரசோடு ஒத்துழைப்பதிலே என்ன தவறு? ஒத்துழைக்க மாட்டேன், ஜெயிலில் போடுவிட்டாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. காந்தி அகிம்சை என்ற ஆயுதத்தை எடுக்கும் பொழுது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, இதுவா வெள்ளக்காரனை ஜெயிக்க போகுது? அதுதான் வென்று காட்டியது, உலகத்துக்கு வழிகாட்டுது. உலகம் பூரா போராட்டம் என்பது எப்படி இருக்குன்னா அகிம்சை போராட்டங்கள் தான். அதை பின்பற்றி வந்தவங்க தான் தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா 30 வருஷம் ஜெயில், காந்திய வெளியே போராடினார் கருப்பின மக்கள் விடுதலைக்காக. ஒரு பெரிய வீடெல்லாம் பின்புலம்லாம் கிடையாது, ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து சாதாரண ஒரு பள்ளியிலே படித்து தன்னுடைய அந்த தியாகம், உழைப்பு, விடாப்பிடியான போராட்டம் 30 ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்துட்டு தான் அப்புறம் அவர் விடுதலையான பிற்பாடு கருப்பின விடுதலை கிடைத்தது தென்னாப்பிரிக்கா. அவரு தான் அதுக்கு முன்னாடி அதிபராக இறந்துட்டார். அவர் காந்தி வழியை பின்பற்றிய ஒரு தலைவர். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த சிறிய இடத்துல இப்படி ஒரு கட்சியை நிறுவி இருக்கிறார்கள், நிகழ்ச்சியை நடத்திருக்காங்கன்னா இந்த மனதைரியத்தோடு தொடர்ந்து இப்ப 3 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. இது செடியா இப்பதான் விதை முளை விட்டு இருக்கிறது, நல்ல கொள்கை இருக்கிறது, மாற்றம். ஊழல் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஊழலை ஒழித்து விட்டால் எல்லாமே சரியா போயிடும். ஒழிக்க முடியுமா? முடியும். அது இளைஞர்கள் கையில தான் இருக்கு. பள்ளி பருவத்திலிருந்து அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஊழலுக்கு பழக்கப்படுத்திட்டான். நான் கூட நிறைய எங்க ஸ்கூல்ல டிசி இதெல்லாம் தருவோம், பழசெல்லாம் எவ்வளவு சார்னு கேட்பாங்க. கேட்கும் போது அதுக்கு எவ்வளவு விலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படி பழகி இருக்கணும். இந்த ஊழலும் புறையோடி போயிருக்கு. புற்றுநோய் போல இருக்கு. அறுவை சிகிச்சை செஞ்சு அவனை சீக்கிரம் அதை அகற்றுவது என்பது புற்றுநோய் என்ற நோயை நீக்குவதற்கு எளிதான காரியம். அந்த மாற்றம் இந்த உலகத்துல வந்துச்சுன்னா நம் நாடு, நம் தமிழ்நாடு, இந்தியா கடன்கார நாடா இருக்கிறது. ஊழல் என்ற ஒரு 3 எழுத்தை உள்ளத்திலும் நடைமுறையிலும் ஒழித்து விட்டால் இந்த தேசம் பணக்கார தேசம். வெள்ளக்காரங்க இந்த நாட்டை சொன்னாங்க, இந்தியா பெக்கர்ஸ் தேசம் தான், பிச்சைக்காரர்கள் நாடு என்று சொன்னாங்க. ஏன்னா 45 லட்சம் கோடி ரூபாயை சுரண்டி எடுத்துட்டு போனாங்க. வரலாறு. கேமரா